சிறுகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல நம்ம ரவி இருந்துட்டு, நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம். ஈகோ பார்க்காம ஸ்ருதி பண்ண ரெஸ்டாரண்ட்டுக்கே நான் போயிருக்கணும். ஆனா ஸ்ருதி சொன்னத கேட்காம, நான் இங்க விசுவாசமா இருக்குன்னு நான் நெனச்சு, இப்ப ஸ்ருதிய நம்ம இவ்ளோ தூரம் கஷ்டப்படுத்திட்டோமே! அவ சொன்ன மாதிரி எல்லாமே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ரவி வந்து ரொம்பவே வருத்தத்தோட இருக்காரு. அதுக்கு அடுத்ததா நம்ம அண்ணாமலை இருந்துட்டு, ஸ்ருதி வந்து கோச்சுக்கிட்டு வீட்டுக்கு போயிடுச்சு. தயவு செஞ்சு போய் ஸ்ருதியை கூட்டிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ரவி என்னதான் இருந்தாலையும் நீ பண்ணது ஒரு விதத்தில் ரொம்ப பெரிய தப்பு தான். நீ அங்கே போய் வேலை செஞ்சதுக்கு பதிலாக ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்லேயே வேலை செஞ்சுருக்கலாம். அது மூலிமா வர பணத்தை நீ தனியாக நீ ஆசைப்பட்ட மாதிரி ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கலாம். ஆனால் இப்போ பாரு பிரச்சனை இங்கே வந்து முடிஞ்சிருக்கு. நீ கல்யாணம் ஆனவனு தெரிஞ்சியும் அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணுறதா சொல்லியிருக்கு. இது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? ஸ்ருதி மட்டும் இல்லை, வேற எந்த பொண்ணாலையும் இதை தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை இருந்துட்டு ரவிக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததா நம்ம வாசுதேவன் இருந்துட்டு தான் பொண்ணுக்கு இப்படியெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நேத்து மேலேயும் நம்ம ரவி மேலேயும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதனால ரவியை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக போலீஸ் வந்து வீட்டுக்கு வராங்க. போலீஸை பார்த்த உடனே மொத்த பேரும் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா என் பிள்ளை எந்த தப்பும் பண்ணலை, அவனை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வாசுதேவன் சார் தான் அந்த நீத்து மேலேயும் இவங்க மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ரவி அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.